நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தமிழறிஞர்கள் பற்றின வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாப்போ சிவஞானம். ஸோ அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண தமிழறிஞர்கள் வீடியோஸ் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள் இருக்கும். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ மாப்போ சிவஞானத்தோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானப்பிரகாசம். அவருடைய பெற்றோர் பேர் பார்த்தீங்கன்னா பொன்னுசாமி, சிவகாமி. ஸோ அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் சால்வன்குப்பம் அந்த ஊரில் தான் வந்து பிறந்திருப்பார். அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 26/6/1906 தான் வந்து பிறந்திருப்பார். அவருடைய பெயரை மாற்றியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சரபையர். ஸோ அவர் தான் வந்து மாற்றிருப்பார். அவர் வைத்த பெயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவஞானி. பின்னாளில் சிவஞானம் அப்படின்னு புகழ் பெற்ற பெயராக வந்து அது மாறி இருக்கும். ஸோ அவருடைய கல்வி பார்த்திங்கன்னா 3ஆம் வகுப்பு தான் வந்து படிச்சிருப்பார். மொத்தமாக ஒரு 7 நாள் படிச்சிருப்பார். சிறப்புகள் பாருங்கள். அன்னையர் அல்லீஸ் அரசாணி மாலை, பவளக்குடி மாலை ஆகிய அம்மனை பாடல் மூலம் பாடம் கற்பித்தார். அவருடைய அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த 2 அம்மனை பாடல்கள் மூலம் அவர் வந்து பாடல் வந்து கற்பித்திருப்பார். அவரது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையை திருப்பாதி புலியூர் ஞானியரடிகளே வந்து அவருடைய கேள்வி ஞானத்தை பெருக்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தவர் வந்து பாதிரி புலியூர் ஞானியரடிகள். ஸோ அவரால் தான் வந்து அவருக்கு கேள்வி ஞானம் வந்து பெருகியிருக்கும். ஸோ 1931 காந்தி இர்வின் ஒப்பந்த காலத்தில் பேராய கட்சிகளில் நடத்தப்பட்ட ஊர்வலங்களில் வந்து கதர் விற்பனையிலும் தவறாமல் வந்து கலந்து கொண்டிருப்பார். ஸோ 1932 தமிழா துள்ளியலு என்னும் துண்டு பிரசாரம் எழுதி விடுதலை போராட்ட வீரர்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தமிழா துள்ளியலு அந்த பிரசாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆங்கிலேயருக்கு வந்து புண்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து அவர் வந்து சிறையில் போட்டிருப்பாங்க. ஸோ 1942 ஆகஸ்ட் 13 இந்தியாவை விட்டு வெளியேறு என்பதற்கு கைதாகி வேலூர் சிறையில் பின் அமராவதி சிறைக்கு வந்து மாற்றிருப்பாங்க அவரை. ஸோ கேஎம் பணிக்கர் தலைமையில் மொழிவாரி மாநிலம் அமைத்து சித்தூர் மாவட்டத்தை வந்து ஆந்திராவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மாவனக்குன்றம் வனலெல்லி வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என அப்படின்னு சொல்லி போராடியிருப்பார். படாஸ்கர் ஆணை அமைக்கப்பட்டு திருத்தணி வரை உள்ள தமிழ் நிலங்கள் வந்து மீட்டிருப்பாங்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியமாக வந்து அவர் கருத்திய காப்பியம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ இலகம் தந்த சிலம்பு தமிழகத்தின் பொது சொத்து, எனவே தான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். தலையை கொடுத்தாலும் தலைநரை காப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 25/3/1953. ஸோ நேரு ஆந்திர அரசின் தலைநகரம் வந்து ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சென்னை தமிழருக்கே அப்படின்னு அப்போ தான் வந்து உறுதி செஞ்சுருப்பாங்க. 1946 அக்டோபர் 25 நாகர்கோவில் நகரின் ஒரு பகுதியான வீசுவரத்தில் வடிவை வாலிபர் சங்க விழாவில் பேசினேன். அதுதான் அவரின் தெற்கெல்லை பற்றிய முதல் பேச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 1953-54 தெற்கெல்லை பகுதிகளை கேரள முடியாட்சியில் இருந்து மீட்கவும் வந்து இவர் போராடியிருப்பார். ஸோ அவ்வளோதான் வந்து இவரை பற்றி பார்க்கணுன்னா வந்து அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.